இந்தாங்க, அப்படியே மலைச்சு போய் நிக்காதீங்க. சொல்ல மறந்துட்டேனே, டெண்டர் எடுத்தது யார் தெரியுங்களா? அதாங்க, நீங்க கூட பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல கடையை அடிச்ச உடனே கல்யாணத்தை நிறுத்திட்டீங்களே, அந்த வேணுதான். பட்டுங்களா? முதலாளி, அப்ப நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு போவா வேணாமா? எதுக்கு சந்தேகமா கேக்குற? அதுக்கு இல்லைங்க முதலாளி, நாம எப்படி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வசதியா இருக்குன்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி பொண்ணு எடுக்கிறவங்களும் நம்ம வசதியை பார்ப்பாங்கல்ல. இவன் வேற அமீனா மாதிரி ஒரு காயத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டான். நாளைக்கே வீடு நிலமெல்லாம் போயிடுச்சுன்னா நம்ம மரியாதை போடும்ல. எதுக்கும் கொஞ்சம் யோசிச்சு செய்யலாம் முதலாளி. ஏன் தான் அந்த ஆளுக்கு புத்தி இப்படி பேதலிச்சு போச்சுன்னு தெரியலடி. சொல்ல போனா அவளை விட நீ நல்ல புஷ்டியாவே இருக்க. என்ன கொஞ்சம் அதிக புஷ்டியா இருக்க. நல்லா வாங்கி கட்டிக்க போற. இடிச்ச இடுப்பே உடைஞ்சிரும். பேசாம வா. மனசு உடைஞ்சவ நீ, அப்படிதான் பேசுவ. ஆமா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அந்த ஆளு உன் கழுத்துல தாலி கட்டுவான்னு நினைக்கிற? இத பாரு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. அவர் தாலின்னு ஒண்ணு கட்டினா அது என் கழுத்துல தான் கட்டணும். இல்ல அவர் எவ கழுத்துல கட்டுறாரோ அவளுக்கு தலையே இருக்காது. அவன் இந்த அளவுக்கு உங்களை அவமானப்படுத்திருக்கான். எங்களுக்கு முதல்லயே தெரியாம போச்சு. இப்போ ஒண்ணு கெட்டு போகிற. ஒரு வார்த்தை சொல்லுங்க முதலாளி, அவன் இந்த ஊரை விட்டே விரட்டிடுறேன். அவனை இந்த உலகத்தை விட்டு அனுப்புறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன சொன்னீங்க? அவனை இந்த உலகத்தை விட்டு அனுப்புறதா முடிவு பண்ணிட்டேன். எதுக்கு முதலாளி அவனை கொல்லணும்? எரியறத புடுங்கனா கொதிக்கிறது தானா அடங்குது. அவன் நம்ம கிட்ட இந்த அளவுக்கு திமிரா நடந்துக்கிறான்னா அதுக்கு காரணமே பணம் தான். அந்த பணம் அவன் கிட்ட வந்ததுக்கு காரணம் அந்த பொண்ணு. அதனாலதான் சொல்றேன், முதல்ல அந்த பொண்ணை கொன்னுடுவான். ஆமா முதலாளி, அதுக்கு நம்ம செவிடன் ஒரு அருமையான ஐடியா வச்சிருக்கான். டாய் சொல்றா. அது வந்துங்க, மெதுவா சொல்றான். இந்த பொண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்து ஒரு கோழி முட்டையில கட்டி நான் வேட்டு வைக்கிறேனே அந்த பார்ல கொண்டு போய் வச்சிருவேன். நான் ஏற்கனவே அந்த பாறை முழுக்க வேட்டு வச்சுட்டேன். எப்படியும் அவன் மயக்கம் தெரிஞ்சு காலையில கீழே இறங்கி நடந்து வரும்போது ஏதாவது ஒரு வேட்டுல மாட்டிக்கிட்டு போய் சேர்ந்துருவான். போலீஸுக்கு தெரிஞ்சுன்னா ஊரை சுத்தி பார்க்க வந்த பொண்ணு வேட்டுல மாட்டிக்கிட்டான்னு நம்பிடுவாங்க. பழி நம்ம வேலை வராது. எப்படிங்க?